அண்ட் எனக்கு இந்த படத்தில் ஆக்சுவலி பிடிச்ச ஒரு டயலாக் ஒன்று, ஹோப் இஸ் அ டேஞ்சரஸ் வெப்பன். ஐ டோன்ட் நோ, அது நீங்கள் 2 வாட்டி யூஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் திஸ் திங், பட் இட் ஹிட் ஸோ ஹார்ட் அண்ட் இட்ஸ் லைக் எஸ் இட் இஸ். உங்களுக்கு இப்போ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஃபில்ம் பர்சனலாக ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட். எஸ் ஸ்ட்ராங்லி பிலீவ். நீங்கள் நாளைக்கு எந்திரிப்போன்ற நினப்பு இருந்தால் தான் இன்றைக்கி தூங்குவீங்க. நாளைக்கு சாக போகிறோன்னு நினச்சிட்டா நீங்கள் எனக்கு என்ன க்ரைம் வேணால் பண்ணலாம், தம்மாயிரா போச்சு போங்கடா அப்படின்னு, ஐயோ சாரி, என்ன வேணால் நம்மளால் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இந்த மொத்த இதுவுமே நம்ம நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த மாதிரி வீடு கட்டணும், நம்ம அந்த காரில் போகணும், நம்ம அந்த இதில் வாழணும், நம்ம அப்படி இருக்கணும்னு தான் நம்மளை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்களே. நம்மளுமே அதை நோக்கி நம்மள அறியாமல் ட்ரைவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கால்டு இந்த நம்பர் 1 பொசிஷன் போகணும், இல்லை அந்த லீகுக்கு போகணும், இந்த இதுக்கு போகணும், பிளா 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 என்ன வேணா இருக்கட்டும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுன்றது வரோம்ல, அது அட்டைன் பண்ண முடியாது, ரொம்ப ஈஸி. இந்த படம் ஓடணும்னு நினைக்கிற வரைக்குமே ஹோப் தானே. ஆமாம், ஹோப் இஸ் a dangerous weapon. யாரோ சித்தார்த் சொன்னார்னு நினைக்கிறேன், அது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த டயலாக். ஆமாம், இட் இஸ். நீங்கள் அதை சொல்லிட்டீங்க ஒரு டயலாகை, பட் when you realize it is like yes it is. பெரிய விஷயம் அது. ஆமாம்ல அப்படின்னு ஒரு பாயிண்ட்குள்ள, ஒரு தாட்குள்ளே உள்ள போடுது அந்த டயலாக். அதை எப்படி யோசிச்சிங்க, எப்படி யோசிச்சு எழுதுனீங்கன்னு எனக்கு தெரியல.